நீங்கள் முழுக்க முழுக்க காமத்தை மட்டுமே எதிர்பார்த்திருந்தாலுங்களுக்கு இந்த அனுபவம் சற்று குறைவான மகிழ்ச்சி மட்ட உள்ளி துமி தரும். ஒரு பெண்ணை படுக்க வைத்து ஓலடிக்கும் போத்திருக்கும் சுகத்தை விட அவளின் அறிமுகம், அவளின் பின்னே அழைவத அவளிடம் பேசும் தருணங்கள், சின்ன சின்ன சீட்டைகள் எல்லாம் அதைவிட பெரிய போதையை தரும் என்பது என்னுடைய எண்ணம். அப்படி சில நாட்களுக்கு முன் எனக்கு அறிமுகமான பெண்ணுடன் நான் கொண்ட ஒரு குறும்புதனம் கலந்த குண்டியடி அனுபவம்தான் என்று கூறி உள்ளேன். இந்த நீண்ட இடைவெளிக்கு காரணம் என் இடைய வேலையின் காரணமாக நான் கோவையிலிருந்து கரூர்கு சென்றதுதான். நான் ஒரு இசையாசிரியர். கரூரில் என் வேலை முழுவதும் மாறிவிட்டதால் அங்கு சென்று எல்லாம் அமைத்துக் கொள்வதற்குள் ஒரு வழியாகிவிட உள்ளிட்டது. கோவையில் இருந்தவரை அங்கு படித்துக் கொண்டு பாபுண்டைகளை நக்கி சூத்து சுகம் கொடுத்து ஜாலியாக வாழ்க்கையை நடத்த வந்தேன். 3 மாதங்களுக்கு முன்பு கரூர் வந்து செட்டிலாக்கினேன். என்னுடைய வேலையும் கரூரில் அமைந்தது. கோவையை மிகவும் மிஸ் பண்ணிய ஒரு தருணமே இருந்தது. கோவையிலுள்ள டோலிகளை பார்த்து பழகி இங்கு கரூரில் எப்படி யாருமில்லாத வருத்தம். கோவை பெண்கள் என்றுமே அழகுதான், தீயவட்டை பார்க்கக்கூடாது என்பதை உணர்த்தும் குரங்கு. நான் கடைசியா கோல் போட்டது கோவையில் ஒரு பெண்ணுடன், அதுவும் போட்டோரு 4 மாதங்களாகிவ. அட்டது ஆசை தீரவளை குண்டியடித்த அனுபவம் அடிக்கடி ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. இப்படி இருக்கையில் நான் தினமும் திக்கும் பெண்கள் அனைவரும் என்னை ஒரு காம பிசாச்சாக மாற்றி விடுவார்கள் போல. அங்கு நான் வாரம் ஒரு முறை மட்டுமே பள்ளிக்கு செல்வேன். காய்டார் டீச்சர் என்றாலப்படிதான். நான் வேலை செய்யும் பள்ளிகளில் வரும் பெண் ஆசிரியர்கள் கட்டும் சிலை பார்த்தும் உடாக்காதான்கள் இருக்க முடியாது. ஆண்களின் எக்ஸ் தெரிந்து இடுப்பு தொப்புள் வரை தெரியும் அளவிற்கு லையை இழுத்து காட்டுவது, அதில் குறிப்பாக ஒரு ஆண்டி மிகவும் செயக்கிருக்கும் என்பது முக்கிய குறிப்பு. அணைக்கும் முகம், ஒரு பக்க முலைய நன்றாக அனைவரும் பார்க்கும் வண்ணம் சிலையை நன்கு ஒரு பக்க முலையை மட்டும் கவர் செய்து கட்டி வருவார்கள். நான் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இப்படி மற்ற பெண்களைச் சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். சராசரியில் நானும் ஒரு ஆண் என்பது உண்மைதா? அவர்கள் அணியும் சிலை ஆண்கள் பார்க்க வேண்டும் என்று கட்டியது போலவிருக்கும். அதுதான் உண்மையும் கூட. அதனால் அழகை ஆராதிப்பதுதான் உண்மையான ஆணின் குணம். ஒரு நாளந்தான் டீன் ஒரு சைடு முலையை முழுவதும் டிட்டானா ஜாக்கெட்டில் பார்த்த என்னை மறந்தேன் குஞ்சு தூக்கியது. அதை 2 பேர் பார்த்து கிண்டல் செதும் ஒரு சம்பவம் நடந்தது. சரிவிடுங்கள், கோவையில டிக்கடி பெண்கள் ஆண்டியள் என்று குனிய வைத்து குண்டிடித்து விளையாடி எனக்கு இங்கு அவர்களின் சாரி ஸ்டைல் என்னை சூடியே ஆற்றியது. ஆனால் ஒரு பக்கம் வேலை நன்றாக சென்றதால் காமத்தில் பெரிதாக மனம் போகக்கூடாது என்னை நானே அடக்கி வேலை பார்த்துக்க கொண்டிருந்தேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தேன். மற்ற நேரமெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் என போய்க் கொண்டிருந்தது. இப்படி இருக்கையில் என் நண்பர் மூலம் ஒரு செல் வந்தது. அவர் கோவையில் இருக்கிறார், நாமக்கல் ஒரு பள்ளியில் ஆசிரியர் வேண்டும் என்று. நானும் சரி என்று அந்த பள்ளிக்கு சென்று வேலை செய்ய ஆரம்பித்தேன். பெண்களுக்கு பஞ்சம் என்று சொல்லியிருப்பதை கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு பெண் தோழி இல்லை என்றால் ஒரு வாரம் தொடர்ந்து பஸ் ஸ்டாண்டில் உள்ள வாக்கிங் ரோட் அருகில் நில்லுங்கள். கண்டிப்பா ஒரு பெண் தோழி கிடைப்பாள். ஐயோ, இத்தனை பெண்கள்! நான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் ஒரு 30 நிமிடம் அங்கு நின்று நன்கு சைடடிப்பேன். என் எக்ஸ் குண்டிதானே, அதங்கு ருக்கும் செதுக்கியது போலருக்கும். நாமக்கலை நினைத்து சற்று பொறாமைதான். இப்படியே போக்கொண்டிருக்கையில் ஒரு ஆள் என் கிளாஸ் விஷயமாக ரோ எடுக்க வேண்டியிருந்தது. நான் எடுப்பதாக்காக ஒரு கடைக்கு சென்று அரோ எடுத்து கொண்டிருந்தேன். அங்கு இருந்ததில் ஒரு பெண் என்னை மிகவும் கவர்ந்தல். நீங்கள் முழுக்க முழுக்க காமத்தை மட்டுமே எதிர்பார்த்திருந்தாலுங்களுக்கு இந்த அனுபவம் சற்று குறைவான மகிழ்ச்சி மட்ட துமி தரும். ஒரு பெண்ணை படுக்க வைத்து ஓலடிக்கும் போத்திருக்கும் சுகத்தை விட அவளின் அறிமுகம், அவளின் பின்னே அழைவத அவளிடம் பேசும் தருணங்கள், சின்ன சின்ன சீட்டைகள் எல்லாம் அதைவிட பெரிய போதையை தரும் என்பது என்னுடைய எண்ணம். அப்படி சில நாட்களுக்கு முன் எனக்கு அறிமுகமான பெண்ணுடன் நான் கொண்ட ஒரு குறும்புதனம் கலந்த குண்டியடி அனுபவம்தான் என்று கூறி உள்ளேன். இந்த நீண்ட இடைவெளிக்கு காரணம் என் இடைய வேலையின் காரணமாக நான் கோவையிலிருந்து கரூர்கு சென்றதுதான். நான் ஒரு இசையாசிரியர். கரூரில் என் வேலை முழுவதும் மாறிவிட்டதால் அங்கு சென்று எல்லாம் அமைத்துக் கொள்வதற்குள் ஒரு வழியாகிவிட உள்ளிட்டது. கோவையில் இருந்தவரை அங்கு படித்துக் கொண்டு பாபுண்டைகளை நக்கி சூத்து சுகம் கொடுத்து ஜாலியாக வாழ்க்கையை நடத்த
வந்தேன் புள்ளி 3 மாதங்களுக்கு முன்புகரூர் வந்து செட்டிலாக்கினேன். என்னுடைய வேலையுங்கரூரில் அமைந்தது. கோவையை மிகவும் மிஸ் பண்ணிய ஒரு தருணமே இருந்தந்து. கோவையிலுள்ள டோலிகளை பார்த்து பழகி இங்குகரூரில் எப்படி யாருமில்லாத வருத்தம். கோவை பெண்கள் என்றுமே அழகுதான், தீயவட்டை பார்க்கக்கூடாது என்பதை உணர்த்தும் குரங்கு. நான் கடைசியா கோல் போட்டது கோவையில் ஒரு பெண்ணுடன், அதுவும் போட்டோரு 4 மாதங்களாகிவ. அட்டது ஆசை தீரவளை குண்டியடித்த அனுபவம் அடிக்கடி ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. இப்படி இருக்கையில் நான் தினமும் புள்ளி திக்கும் பெண்கள் அனைவரும் என்னை ஒரு காம பிசாச்சாக மாற்றி விடுவார்கள் போல. அங்கு நான் வாரம் ஒரு முறை மட்டுமே பள்ளிகளுக புள்ளிக்கு செல்வேன். காய்டார் டீச்சர் என்றாலப்படிதான். நான் வேலை செய்யும் பள்ளிகளில் வரும் பெண் ஆசிரியர்கள் கட்டும் சிலை பார்த்தும் உடாக்காதான்கள் இருக்க முடியாது. ஆண்களின் எக்ஸ் தெரிந்து இடுப்பு தொப்புள் வரை தெரியும் அளவிற்கு லையை இழுத்து காட்டுவது. அதில் குறிப்பாக ஒரு ஆண்டி மிகவும் செயக்கிருக்கும் என்பது முக்கிய குறிப்பு. அணைக்கும் முகம், ஒரு பக்க முலைய நன்றாக அனைவரும் பார்க்கும் வண்ணம் சிலையை நன்கு ஒரு பக்க முலையை மட்டும் கவர் செய்து கட்டி வருவார்கள். நான் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இப்படி மற்ற பெண்களை சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். சராசரியில் நானும் ஒரு ஆண் என்பது உண்மைதா? அவர்கள் அணியும் சேலை ஆண்கள் பார்க்க வேண்டும் என்று கட்டியது போலவே இருக்கும். அதுதான் உண்மை.